கிருஷ்ணா விவரங்களை பதிவு பண்ணுங்க. பழனி கோவில் நில விவகாரத்தில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய குற்றச்சாட்டின் கீழ் வினோத் சூரியகுமார் என்பவரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தார்கள். பழனி கோவில் நில மோசடி விவகாரம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் போலியான மற்றும் அவதூறான தகவல்களை பரப்பியதாக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரின் உதவியாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. பொது அமைதியை குறைப்பது, கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்படுவது போன்ற பிரிவுக்கு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு வினோத் சூரியகுமார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் தன் மீது அரசியல் உள்நோக்கத்துடன் தொடரப்பட்ட இந்த வழக்கு என்றும் பேச்சுரிமை, கருத்துரிமை சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏ சரவணன், மனுதாரர் பிரபல ஊடகவியாளர் என்றும் கோவில் நில நிர்வாக முறைகேடுகளை வெளிச்சம் போட்டு காட்டுவதன் மூலம் பொது நலனுக்கு பயன்படும் என்ற உண்மையான நம்பிக்கையின் பேரிலும் தகவலின் அடிப்படையிலுமே இந்த பதிவுகள் வெளியிடப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் அமைச்சர் மீது தனிப்பட்ட விரோதமோ அல்லது பழிவாங்கும் உணர்வோ தனக்கு இல்லை என்றும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. காவல்துறை தரப்பில் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்பதால் மனுதாரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதங்கள் வைக்கப்பட்டது. பின்னர் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்த நீதிபதி கார்த்திகேயன், ஜனநாயகத்தில் மாறுபட்ட கருத்துக்களின் குரல் மதிக்கப்பட வேண்டும், அரசையோ அதன் அமைச்சர்களையோ வெறுமன விமர்சிப்பது அரசுக்கோ அல்லது பொது அமைதிக்கோ எதிரான குற்றமாகாது என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் கோவிலுக்கு சொந்தமான சொத்து சொற்ப விலைக்கு விற்கப்பட்டது என்பதோ அல்லது அமைச்சரின் உறவினருக்கு இது தொடர்பு இருப்பதாக கூறப்படுவதோ மதம், இனம், வசிப்பிடம், மொழி, சாதி அல்லது சமூகம் அல்லது சமூகங்களுக்கு இடையே பகை வெறுப்பை உருவாக்க வாய்ப்புள்ளதாகவோ அல்லது ஊக்குவிப்பதாகவோ கூற முடியாது என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். எனவே அவதூறான தரக்குறைவான கருத்துக்களை கூறுவது அல்லது தவறான தகவல்களை வெளியிடுவது அதிகபட்சமாக சட்டப்படி 352 பிரிவின் கீழ் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றமே தவிர இது புலன் விசாரணைக்குரிய குற்றம் அல்ல என்று குறிப்பிட்ட நீதிபதி மனுதாரருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். மனுதாரர் தினந்தோறும் காலை சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் எனவும் நீதிபதி நிபந்தனை விதித்திருக்கிறார். ராஜலட்சுமி. கிருஷ்ணா விவரங்களை பதிவு பண்ணுங்க. பழனி கோவில் நில விவகாரத்தில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய குற்றச்சாட்டின் கீழ் வினோத் சூரியகுமார் என்பவரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தார்கள். பழனி கோவில் நில மோசடி விவகாரம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் போலியான மற்றும் அவதூறான தகவல்களை பரப்பியதாக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரின் உதவியாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. பொது அமைதியை குறைப்பது, கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்படுவது போன்ற பிரிவுக்கு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு வினோத் சூரியகுமார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் தன் மீது அரசியல் உள்நோக்கத்துடன் தொடரப்பட்ட இந்த வழக்கு என்றும் பேச்சுரிமை, கருத்துரிமை சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏ சரவணன், மனுதாரர் பிரபல ஊடகவியாளர் என்றும் கோவில் நில நிர்வாக முறைகேடுகளை வெளிச்சம் போட்டு காட்டுவதன் மூலம் பொது நலனுக்கு பயன்படும் என்ற உண்மையான நம்பிக்கையின் பேரிலும் தகவலின் அடிப்படையிலுமே இந்த பதிவுகள் வெளியிடப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் அமைச்சர் மீது தனிப்பட்ட விரோதமோ அல்லது பழிவாங்கும் உணர்வோ தனக்கு இல்லை என்றும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. காவல்துறை தரப்பில் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்பதால் மனுதாரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதங்கள் வைக்கப்பட்டது. பின்னர் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்த நீதிபதி கார்த்திகேயன், ஜனநாயகத்தில் மாறுபட்ட கருத்துக்களின் குரல் மதிக்கப்பட வேண்டும், அரசையோ அதன் அமைச்சர்களையோ வெறுமன விமர்சிப்பது அரசுக்கோ அல்லது பொது அமைதிக்கோ எதிரான குற்றமாகாது என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் கோவிலுக்கு சொந்தமான சொத்து சொற்ப விலைக்கு விற்கப்பட்டது என்பதோ அல்லது அமைச்சரின் உறவினருக்கு இது தொடர்பு இருப்பதாக கூறப்படுவதோ மதம், இனம், வசிப்பிடம், மொழி, சாதி அல்லது சமூகம் அல்லது சமூகங்களுக்கு இடையே பகை வெறுப்பை உருவாக்க வாய்ப்புள்ளதாகவோ அல்லது ஊக்குவிப்பதாகவோ கூற முடியாது என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். எனவே அவதூறான தரக்குறைவான கருத்துக்களை கூறுவது அல்லது தவறான தகவல்களை வெளியிடுவது அதிகபட்சமாக சட்டப்படி 352 பிரிவின் கீழ் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றமே தவிர இது புலன் விசாரணைக்குரிய குற்றம் அல்ல என்று குறிப்பிட்ட நீதிபதி மனுதாரருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். மனுதாரர் தினந்தோறும் காலை சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் எனவும் நீதிபதி நிபந்தனை விதித்திருக்கிறார். ராஜலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.